புதன் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து எப்படி போடணும், அதுவும் எமரல் வந்து எப்படி போடணும்னா, சூப்பரா புதன் உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு. அப்ப நான் போடுறேன். இது ஒரு தப்பான கருத்து. எத பேலன்ஸ் பண்ணணுமோ, அத பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நீங்க போடணும். எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கிறத இன்னும் கொஞ்சம் தூண்டிட்டீங்கன்னா, அது வந்து காம்பன்சேட் பண்ணவே முடியாது. அதே மாரி இந்த நட்சத்திரக்காரங்க போடக்கூடாது. இப்ப ஜெனரலா என்ன சொல்றாங்க, மிதுன லக்னமா, மிதுன ராசியா, 5ஆம் தேதி பொறந்திருக்கியா, கூட்டு எண் 5 வருதா, உடனே நீ எமரல் போடு அப்படின்றாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. எத பேலன்ஸ் பண்ணணும், எந்த எந்த பாயிண்ட்ல இந்த எமரல் போடணுன்றத அனலைஸ் பண்ணி போடணும். புதன் திசை வருது, நீ எமரல் போடு அப்படின்னா, ஒவ்வொரு ரத்தினங்களுமே நல்ல ஹை குவாலிட்டி அண்ட் ஹை கான்செப்ட்ல போட்டால் தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். 4, 5 டிஜிட்ல தான் எமரல் போகுது. அதை ஒரு திசைக்காகலாம் போடுறது அப்படின்றத நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஜென்ரலாக இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க, தட் இஸ் தனுசு ராசி, மீன ராசி, இவங்கெல்லாம் குரு இல்லையா, அவங்க எப்படி எமரல் போடலாம் அப்படின்னு. 9 கிரகங்களுமே எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் தேவை. ஸோ அது உங்களுக்கு இம்பேலன்ஸாக இருந்தால் நீங்கள் எமரல் போடணும், அப்படி இல்லாட்டி தேவையில்லை.